ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். தற்போது வந்துள்ள ஒரு முக்கியமான செய்தி. அது என்னன்னா, ஈரான் என்றவுடன் நம் நினைவுக்கு வருவது ஏவுகணை, போர் விமானங்கள், போர் கப்பல்கள். ஆனால் இதைவிட இன்னும் ஒரு பெரிய கேள்விப்படாத ஒரு போர்க்களம் உண்டு. அது என்ன என்றால், அதான் சைபர் கிரைம். அதை சைபர் வெளி என்று கூட கூறுவார்கள். ஏனென்றால் சைபர் கிரைம் என்பது போர் தொடங்குவதற்கு முன்பாக, அதாவது முதல் ஏவுகணை ஆரம்பிப்பதற்கு முன்பாக தரை முதல் வான்வெளி வரை அனைத்து செய்திகளையும் சேகரித்து கொண்டிருக்கும் ஒரு கருவிதான் சைபர் கிரைம். இது ஈரானின் உயர் அதிபர் காமனி இறப்பதற்கு முன்பாக இருந்தே இந்த சைபர் கிரைம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் சைபர் கிரைம்கள் வேலை செய்து கொண்டு இருக்கிறது, கண்காணித்து கொண்டிருக்கிறது. அவருடைய வாழ்க்கை தரத்தை சேகரிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் இந்த சைபர் கிரைம் தனித்து செயல்படும் போது எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாதான். ஆனால் மாறாக நம்முடைய அடுத்த திட்டத்துகளையும் அடுத்த செயல்முறைகளையும் தகவல் தொடர்பான செய்திகளையும் முடக்கக்கூடிய அளவிற்கு இந்த கருவிகள் வேலை செய்து கொண்டு இராணுவத்திற்கு துணை புரிந்து அவர்களுக்கு உதவியாகவும் செயல்பட்டு வருவதாக தற்போது செய்திகள் வெளிவந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இதுவரை ஈரான் அரசு இந்த சைபர் கிரைம் நடவடிக்கை எடுக்கவில்லையாம். இருந்தாலும் இனிமேல் எடுக்கலாம் என்று அரசியல் நிபுணர்கள் கருத்துக்கள் தெரிவித்து வண்ணம் கூறுகிறார்கள். இந்த சைபர் கிரைம் ஆரம்பம் முதல் இன்று வரை அனைவருக்கும் தெரியாமல் ஒரு புரியாத புதிராக இனி அனைத்து உலக நாடுகளும் போர் தொடங்குவதற்கு முன்பாக இந்த சைபர் கிரைமை பயன்படுத்தி வருவார்கள் என்பது அரசியல் நிபுணர்களின் கருத்தாக இருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் கூறவும். நன்றி, வணக்கம்.